அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فمثله كمثل كلب إن تحمل عليه يلهث أو تتركه يلهث. قال نبينا صلى الله عليه وسلم அஸ்வதுல் கல்ப் ஃபஹுவ ஷைத்தான் ஓ கமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் நம்முடைய தேசத்திலே மிகப்பெரிய ஒரு சர்ச்சை நடந்து கொண்டிருக்கின்றது. இரண்டு சாரார்களுக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய இந்த சர்ச்சையிலே பொதுமக்கள் கடுமையான முறையிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். என்ன சர்ச்சை? நாயை பற்றியது. ஒரு சாரார் நாய்களை கொல்ல வேண்டும், அது மிகப்பெரிய தீங்குகளை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றது என்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கின்றார்கள். நம்முடைய உச்ச நீதிமன்றம் வரை பல கருத்துக்களை சொல்லி இருக்கின்றது. இன்னொரு சாரார் அது ஒரு ஜீவன், அதை கொல்லக்கூடாது, நம்மை போன்ற ஒரு உயிர் என்று மற்றொரு சாரார் வாதம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே பொதுமக்கள் மாட்டிக்கொண்டு முழிப்பதை பார்க்கின்றோம். இந்த தெருக்களிலே திரியக்கூடிய நாய்களினால் பொதுமக்கள் எந்த அளவிற்கு சிரமப்படுகின்றார்கள் என்றால், பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்ப முடியவில்லை, ஒரு கடை சாமான்கள் வாங்குவதற்கு பிள்ளைகளை வெளியிலே அனுப்ப முடியவில்லை, தானே குழந்தைகளை கொண்டு போனா கூட என்ன செய்யுது, அந்த நாய் துரத்தி துரத்தி அந்த குழந்தைகளை கடித்து கொள்ளக்கூடிய அவலட்சணமான சூழ்நிலைகளை எல்லாம் உலகத்திலே எந்த நாடுகளிலேயுமே கிடையாது, இந்தியாவிலே அரங்கேறி கொண்டிருக்கின்றன. இங்கே இருக்கா? நீங்க சவுதியில் போய் சொல்ல முடியுமா? சவுதியில் இவ்வளவு நாய்களை பார்க்க முடியுமா? லண்டன் தெருவீதிகளிலே இவ்வளவு நாய்களை பார்க்க முடியுமா? மலேசியாவிலே பார்க்க முடியுமா? கனடாவிலே பார்க்க, உலகத்தில் எங்கேயுமே இல்லாத நாய்களுடைய தொல்லையினால் மக்கள் இன்று ரொம்ப பயந்து போயிருக்கிறாங்க. அதிகாலை நேரத்தில் பள்ளிக்கு நம்மளால் நினைச்ச முடியாது, தொழுகைக்கு செல்ல முடியாது, குறைத்து நம்மை நிம்மதியை இழக்க செய்துவிடும் இந்த நாய்கள். போறவனை துரத்துது, ஒரு கார் போனால் அது பின்னாடியே துரத்திட்டே ஓடி வருது, ஒரு டூ வீலர் போனால் பின்னாடியே துரத்திக்கிட்டே ஓடி வருது, காலை மேலே தூக்கி வச்சுட்டு வண்டியை ஓட்ட வேண்டியதாக இருக்குது. அதை போன்று குழந்தைகளை கடிச்சு கொதறக்கூடிய வீடியோ பார்க்குறோம். குழந்தைகளை மட்டுமா, பெண்களை விரட்டுகின்றது, வயோதிகர்கள் என்ன செய்யும் போகும்போது 4-5 சேர்ந்துக்குது, மொத்தமாக சேர்ந்துக்குது. அது என்ன பண்ணுதுங்கிறது நமக்கே தெரியல. அதிலிருந்து தப்புவதற்கு மிகப்பெரிய ஒரு கொடுமையான சூழ்நிலை என்று நாம் எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, கிட்டத்தட்ட 2800 நாயை என்ன செஞ்சிருக்காங்க, கர்நாடகாவில் கொண்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் அநியாயம் அரங்கேறி கொண்டிருக்கின்றது. இப்படி நாய்களிடத்திலே மனிதர்கள் மாட்டிக்கொண்டு செத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நாய்களை மக்கள் கொன்று, காரணமே இல்லாமல் கொண்டு என்ன செய்யலாம், புதைக்கக்கூடிய ஒரு அவலட்சணமான சூழ்நிலையும் இங்கே நாம் அரங்கேறுவதை பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, நம்முடைய தேசம் வல்லரசை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே உலகத்திலே அனைத்து நாடுகளையும் நாம் திரும்பி பார்க்க வைத்திருக்கக்கூடிய ஒரு சில நம்முடைய சக்திகளுக்கு முன்னால் இந்த நாய் தொல்லை பெரிய தொல்லையா இருக்கு. இதுக்கு தீர்வு இல்லை. பாகிஸ்தானுக்கு பதில் சொல்லிடுறோம், பங்களாதேஷுக்கு பதில் சொல்லிடுறோம், அமெரிக்கா ட்ரம்புக்கு கூட நம்ம என்ன செஞ்சிடறோம், பதில் சொல்லி விடுகின்றோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இந்த நாய்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் இன்று அரசாங்கம் தவித்துக் கொண்டிருக்கின்றது. ஆச்சரியமாக இருக்கின்றது. ஒரு பக்கம் சிரிப்பு வருது, என்னடா இது, பேசக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, வெற்று தத்துவங்களை பேசி வளர வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன செய்யுது, சிரிப்பாக வருது, பெற்றுக்கிட்டே இருக்குது. இனப்பெருக்கம் செய்து கொண்டே இருக்கின்றது. நம்முடைய இந்திய தேசத்தினுடைய மக்கள் தொகையை இந்த நாய்கள் தெருக்களிலே இருந்து அதிகமாக்கி விடுமோ என்ற ஒரு பயம் என்ன செய்யுது நமக்கு இருக்குது. ரெண்டு விஷயம். ஒன்று ஜீவகாரின்னு பேசக்கூடியவர்கள், மற்றொன்று இந்த நாய்களிடத்திலே மாட்டிக்கொண்டு முழிப்பவர்கள். இதற்கு சரியான தீர்வை யார் எடுக்க வேண்டும்? நம்முடைய அரசு எடுக்க வேண்டும். அரசு எடுத்து என்ன செய்யணும்,
மக்களை நாய்கிட்ட காப்பாற்றணும். ஜீவகாருண்யம் பேசுறியா, நீங்கள் என்ன செய்யணும், உங்களால் முடிந்த வரைக்கும் அதை நீங்கள் காப்பாற்றிக்கணும். மக்களை கடிக்க விடாமல் என்ன செய்யணும், ஆக்கி கொள்ள வேண்டும். இந்த ஒரு தீர்வுக்கு மத்தியிலே தான் செல்ல வேண்டுமே தவிர ஒரேடியாக இருக்கக்கூடிய நாய்களெல்லாம் கொன்று புதைச்சிடுறது, அப்படி இல்லை என்றால் அதை கடிக்க விட்டு வேடிக்கை பார்ப்பது, இப்படி இந்த இரண்டுக்கும் மத்தியிலே அது நடக்கும் என்றால் அது சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக வழிகாட்டுகின்றார்கள். இந்த விஷயத்திலே நமக்கு தீங்கிழைக்கக்கூடிய எந்த பொருளையும் நீங்கள் சாதாரணமாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. நமக்கு தீங்கு தராத ஒன்று இருக்குது, அதை போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, நோண்டக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வாறு தொல்லை தரக்கூடிய இந்த விஷ ஜந்துக்களை பற்றி பெருமானார் என்ன சொல்லுகின்றார்கள், ஒரு தடவை தொழுது கொண்டிருக்கின்றார்கள். தொழக்கூடிய நேரத்திலே ஒரு தேள் பெருமானாரை கடித்து விடுகின்றது. அப்பொழுது அந்த தேளை பார்த்து பெருமானார் சொல்லுகின்றார்கள், அல்லாஹு தஆலா இந்த தேளை சபிப்பானாக. ஏன்னா இது போன்ற விஷ ஜந்து உள்ளவைகள் நீங்கள் ஹரமிலே கண்டாலும் அதை கொன்று விடுங்கள் என்று சொல்கிறார்கள். ஹரம் எவ்வளோ புனிதமானது. ஹரம்ல என்ன செய்யக்கூடாது, எந்த உயிரினங்களையும் கொல்லக்கூடாது, அது தடுக்கப்பட்ட ஒன்று. அதே சமயத்தில் அந்த ஹரம்ல உங்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு விஷஜந்து இருக்கும் என்றால் அதை கொள்வதற்கு உங்களுக்கு முழுமையாக அனுமதி இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு தொல்லை தரக்கூடிய பாம்புகள், அதை பற்றி பெருமானார் சொல்லும் பொழுது அது பார்வையை போக்கி விடுகின்றது, உங்களுக்கு மலட்டுத்தன்மையை அது தந்து விடுகின்றது. வரி போட்ட பாம்புகளை நீங்கள் அப்படி என்ன செய்யாதீங்க, விட்டு விடாதீர்கள். அது உங்கள் பக்கம் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, கொன்றுங்க. அது பார்வையை போக்கிரும், மலட்டுத்தன்மையை தந்துவிடும், குழந்தைகளே பெற முடியாமல் இணைஞ்சிரும், ஆக்கிரும் என்று பெருமானார் எச்சரிக்கின்றார்கள். ஆக முஸ்லீம்களை பொறுத்தவரை, இஸ்லாத்தை பொறுத்தவரை தன்னை முதலிலே பாதுகாக்க வேண்டும், மனித சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். அதுதான் அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளை. அப்போ நம்ம பகுதியில் நமக்கு முன்னாடி வரக்கூடிய நாயாக இருந்தாலும் சரி, ஏனைய விசஜந்துக்களாக இருந்தாலும் சரி, அதை விட்டு நம்ம தற்காத்து கொள்வதற்கு உண்டான அந்த வேலைகளிலே நாம் கவனமாக இருக்க வேண்டுமே தவிர வெட்டு தத்துவங்களும் வீண் பேச்சுக்களையும் பேசிக்கொண்டிருப்பதற்கு ஒரு முஸ்லீமுக்கு அனுமதி கிடையாது. நாய் கடிச்சிருச்சு, ஐயோ பாவம் அப்படின்னு நம்ம இருக்க முடியுமா? ரப்பீஸ் என்ற நோய் வரும், தாக்கும். அதனால் பல பிரச்சனைகளுக்கு நம்ம என்ன செய்வோம், ஆளாகுவோம். உயிர் போகக்கூடிய நிலை கூட என்ன செய்யுது, வருது. கண் முன்னால் பார்த்த விஷயங்கள். ஒரு சிறுவனுக்கு நாய் கடிச்சிருச்சு, எப்பொழுதும் கடைக்கு முன்னாடி படுத்து கிடப்பார், நாய் கடிச்சிருச்சு, அவர் கண்டுக்காமல் இருந்தார். கிட்டத்தட்ட 40 நாட்கள் ஜுரம் வந்துச்சு, ஜன்னி வந்துச்சு, ஒன்றா வந்துச்சு. கடைசியில் என்னாச்சுன்னா அந்த நாய் தண்ணீரை நக்கும் அல்லவா, அதை போன்று ஒரு மழை தண்ணீரை என்ன செய்கிறாரு, போய் நக்கிறாரு. அப்படியே அந்த அளவுக்கு கொடுமையான விஷம் உள்ளது தான் அந்த நாய். ஆனால் அதுக்கு போய் இறக்கப்பட்டுக்கிட்டு அதற்கு போய் நீங்கள் இதை ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றது. யார் அது போன்ற ஜீவகாரியன்யம் பேசி நாய்களின் மீது அக்கறையோடு இருக்கின்றார்களோ, மனிதர்கள் மீது உள்ள அக்கறை அவங்க கொண்டு போய் வளர்க்கட்டும், அவங்க பாதுகாக்கட்டும், அதுக்கு சோறு போடட்டும், அதை நல்ல முறையில் தன்னுடைய வீட்டுக்கு பின்னாடி வைக்கட்டும், அல்லது பெரிய இடங்களை பார்த்து என்ன செய்யட்டும், அதை வளர்க்கட்டும். நாய்களை தெருக்களிலே அலைய விடுவது இருக்கின்றதே மனித சமூகத்திற்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாவம் என்பதாகத்தான் நாம் புரிந்து, ஆக விஷ ஜந்துக்களை விட்டு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டும். இன்னும் நாய்களை பற்றிய அல் குர்ஆன் ஷரீஃபிலேயும் ஹதீஸிலேயும் அதிகமான விஷயங்கள் வருகின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து வாய்ப்பு வரும் பொழுது அதை பார்ப்போம். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.